1/4/2003 பிறகு உள்ள தொழிலாளி இன்னைக்கு ஓய்வூதியம் வாங்கக்கூடிய தொழிலாளிகள் இணைந்து போராட வேண்டிய காலகட்டம் என்பது இன்றைக்கு இருக்கின்றது. ஒண்ணு. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 25 மாதங்களாக பணப்பலன் இல்லாமல் இருந்தது. இந்த போராட்டத்தை நாம் கடந்த ஜூன் மாதம் திண்டுக்கல்லிலே நடைபெற்ற ஓய்வூதியர் கோரிக்கை மாநாட்டிலே அறிவித்தோம். அப்ப ஓய்வூதியர் கோரிக்கை மாநாட்டிலே அறிவித்த போது 23 மாதம் நிலுவைத் தொகை இருந்தது. அதுக்கப்புறம் நாம் போராட்டம் நடத்தும் போது 25 மாதம் இருந்தது. போராட்டம் அறிவித்த உடனே அரசு அந்த 18ஆம் தேதியை 10 மாதத்திற்கு வழங்குவதாக அரசாணை வெளியிட்டு நம்மிடம் வந்து கொடுத்தார்கள். போராட்டம் நடக்கும் போது 15 மாதமாக இருந்தது. முந்தா நாள்ல இருந்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு? 15 மறுபடியும் 16 ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணு போராடி குறைப்பது, மறுபடி அந்த காலம் நீடிப்பது என்பது எவ்வளவு நாள் நீடிக்க போகுது? ஓய்வு பெற்ற உடனேயே பணப்பலன் கொடுக்க வேண்டும். நம்ம இதை அமைச்சர்கிட்ட சொன்னோம். இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கூட நீங்க இந்த பணத்தை கூட செட்டில் பண்ணுங்க. இப்போ ஒரு 1100 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்க. இனி இருக்கக்கூடிய பாக்கி 1600 கோடி ரூபாய் தான். இத நீங்க தீபாவளிக்குள்ள கொடுங்க. இந்த மாசத்துல இருந்து கிராஜுவேட் ட்ரஸ்டுக்கும் பிஎம் ட்ரஸ்டுக்கும் பணத்தை அனுப்பியிருங்க. அப்படி பணத்தை அனுப்பிவிட்டால் இந்த ஆட்சி முடிவதற்கு முன்னால் மாதம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கலாம். அமைச்சர் சொல்லிட்டு அந்த கடிதத்தையும் கொடுத்தோம். கட்டாரியா போட்ட கடிதத்தையும் கொடுத்தோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்க இன்னொரு கூட செய்யலாம். நீங்க தேர்தலில் பிரச்சாரம் கூட பண்ணலாம். நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாத கணக்கில் நிலுவை இருந்தது. எங்கள் ஆட்சியினுடைய சாதனை மாதம் ரிட்டையர்ட் ஆகும் போதே பணத்தை கொடுப்பதற்கு எங்க ஆட்சி ஏற்படுது. நீங்க ஓட்டு கூட கேட்கலாங்க. இதை செய்யுங்கன்னு அமைச்சர் சொன்னோம். இந்த 1/4/2003 ஓய்வூதியம் போன பேச்சுவார்த்தையிலே உங்கள்கிட்ட பேச நீங்க ஒரு கமிட்டி போட்டீங்க. இதுவரைக்கும் அந்த கமிட்டியை கூட்டல. அந்த பிரச்சனையையும் இந்த பிரச்சனையும் சரி பண்ணா ரிட்டையர்டான தொழிலாளி பிரச்சனையும் தீரும். 1/4/2003 பிறகு உள்ளவர்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஒப்பந்தம் போட்டு 4 மாசம் ஆகி போச்சு. 3 மாசத்துல அரியர்ஸ் தரணும்னு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அரியர்ஸ் கூட இதெல்லாம் அமைச்சர் பேசணும்னா இந்த அரியர்ஸ் ஒரு 10 நாள்ல தந்துடலாம். நீங்க சொல்ற மாதிரி பிஎஃப் பணத்தை பிஎஃப் அக்கௌண்ட்ல கிராஜுவிட்டி அக்கௌண்ட்ல போடுறதுக்கு நான் நிதித்துறையோடு பேசுகிறேன். 1/4/2003 உள்ளவருடைய ஓய்வூதியம் சம்பந்தமாக நாம் விவாதித்தோம் அப்படின்னு அவர் உடனே சேர்மன் செல்ல இருந்து ஸ்பெஷல் ஆபீசரை கூப்பிட்டு இதன் அடிப்படையில் அந்த கமிட்டியை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். தீபாவளிக்கு முன்பாக இந்த நீதி பாக்கியை தர வேண்டும் என்று சொன்னோம். எல்லாவற்றையும் நான் நிதித்துறையோடு பேசிவிட்டு நான் அறிவிக்கிறேன். சரி, நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க. நீங்க எங்களுடன் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நிதித்துறையோடு பேசிவிட்டு மற்ற அதிகாரிகளோடு பேசிவிட்டு இந்த முடிவை அமைச்சர் அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு வந்தோம். இன்னும் 2 நாள் ஆச்சு. அமைச்சர் எப்பொழுது அறிவிப்பார், எப்ப அறிவிக்க போறாங்க என்று நாம் பார்த்திருக்கோம். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு ஏற்ற அடிப்படையிலே நம்முடைய முடிவு இருக்கும். இந்த 18 நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். நமக்கு சில சிரமங்கள் இருக்குது. ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி வர்றீங்க. வீட்டுல என்ன கேட்பாங்க? ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஆபீஸ் போற மாதிரி